ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் பிறகு கர்ப்பப்பையில் கரு பதிகிறதுக்கு நம்ம ஃபேமிலியாக இருக்கும் பொழுதே ஒரு 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதோடு சேர்த்து இன்னொரு டிப்ஸும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓவுலேஷனுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் அவங்களோட டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க, நானும் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓவுலேஷன் நல்லா நடக்கணும். அதாவது ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ஓவுலேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறது கர்ப்பப்பையில் போயிட்டு கரு பதிகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்கல்ல, இருந்து முடித்ததுக்கப்புறம் லெக் ஆன் தி வால் பொசிஷன் படுக்கிறீங்கல்ல, அப்போது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஒரு பில்லோ வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலியில் இருக்கும் பொழுதும் உங்கள் இடுப்புக்கு கீழே உங்களுக்கு பில்லோ வச்சுக்கிறனால என்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ஸுக்கு ஸ்பேம் கவுண்ட்லாம் கம்மியாக இருக்கும்ல, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விந்தணுக்களோட வேகம் கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் இடுப்புக்கு கீழே ஒரு பில்லோ வச்சு ஃபேமிலியில் இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஸ்பீடாக போய் மூவ் ஆகி உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே பதிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்கோட தான் மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்ப்பப்பையில் போய் ஈஸியாக பதிஞ்சிரும். ஸோ இந்த கர்ப்பப்பையில் போயிட்டு பதியணும் அல்லது கரு பதிதல் நிகழ்வு பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெக் ஆன் தி வால் பொசிஷனுக்கு படுக்க பொழுது அடியில் பில்லோ வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் இருக்கும் பொழுதும் சின்ன பில்லோவாக இடுப்புக்கு அடியில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேம் கவுண்ட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்பேம் கவுண்ட் ப்ராப்ளம், மொட்டிலிட்டி ப்ராப்ளம் எது இருந்தாலுமே ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். ஸோ இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பாதாம் டெய்லியும் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு வாங்க. அது இல்லாமல் சேர்த்து நீங்கள் இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு வெளியில் வருது, திரியாக ஒயிட் கலரில் படுது, தயிர் போல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சொல்கிறீங்க. ஸோ இது அது எல்லாமே உள்ளே போன ஸ்பேமில் ஒரு ட்ராப் தான் ஒரு பேபி, ரிமைனிங் எல்லாமே வெளியே வந்திருக்கும். ஸோ அது வெளியே வரதான் செய்யும். நம்ம காலை தூக்கி வச்சு படுத்திருந்தாலுமே ஒரே ஒரு ட்ராப் உள்ளே போக தான் அங்கே இடம் இருக்குது, ரிமைனிங் வெளியில் தான் வந்தாகணும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அது வந்தால் வந்துட்டு போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் கொய்யாப்பழம், மாதுளப்பழம் சாப்பிட்றனால உங்களுக்கு கருப்பதிதல் நிகழ்வு ஈஸியாக நடக்கும். ஸோ கொய்யாப்பழமும் மாதுளப்பழமும் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் பிஃபோர் ஓவுலேஷன் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஆஃப்டர் ஓவுலேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொய்யாப்பழமும் மாதுளப்பழமும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே கருப்பதிதல் நிகழ்வு அதிகப்படுத்துது. ஸோ உங்களுக்கு டியூப்பில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது கர்ப்பப்பைக்குள்ளே உருண்டு ஓடுறப்ப டியூப்பில் நின்றுக்கிட்டு ஸோ உள்ளே போய் கர்ப்பப்பைகளை போய் பதியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை இது தீர்க்கும். ஸோ கொய்யாப்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ கொய்யாப்பழமும் மாதுளப்பழமும் காலையில் ஒரு கொய்யாப்பழம்னா சாயந்தரம் ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளப்பழம் பார்த்திங்கன்னா பேபிக்கு ஹார்ட் பீட் வராமலாம் பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனைலாம் முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக இந்த மாதுளப்பழம். அது இல்லாமல் டாக்டர் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த ஃபோலிக்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது பேபி தரிக்கிறதுக்கு. ஸோ நார்மலாகவே பிஃபோர் 3 months ஆஃப்டர் 3 months உங்களுக்கு கட்டாயம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் போட சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழமும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆரஞ்சு பழத்தில் ஃபோலிக் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. சிக்கனை தவிர மற்றது எல்லாமே சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 உள்ள ஃபிஷ் தான் சாப்பிட்ணும். ஸோ அது என்ன ஃபிஷ்ஷு அப்படின்றத நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஒமேகா 3 ஃபிஷ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைனா மொத்தத்தில் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க.
டேட் மிஸ் ஆகி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பால்லாம் நிறைய குடிங்க. இந்த மாதிரி நேரத்தில் அயன், கால்சியம், ஃபோலிக்கு இந்த 3 டேப்லெட்ஸும் கட்டாயம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போகலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கட்டாயம் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் டாக்டர்கிட்டே போகலை அப்படின்னா ஆரஞ்சு பழமும் பால் நிறையா குடிங்க. ஸோ இதில் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிரும். ஆரஞ்சு பழத்தில் ஃபோலிக் ஆசிட் சத்து நிறைஞ்சிரும். இது ரெண்டுமே உங்களுக்கு போதும். ஓகே, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஜென்ஸுக்கு ஸ்பெர்ம் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸும் இருந்தாலுமே நீங்கள் ஃபேமிலியாக இருந்தால் சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிடும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் எப்படி கரு பதியணும், அதாவது உங்கள் கர்ப்பப்பையில் போய் தொலைகிறதுக்கான டிப்ஸும் அதே போல் ஃபுட்டும் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். பை ஃப்ரெண்ட்ஸ்.